மாலை வணக்கம். என்னை ஆதரிக்கும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் சகோதரர் மற்றும் சகோதரி அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு நல்ல பதிவு. மழை நீங்கள் எதிர்பார்க்கும் மழை வட மாவட்டங்களில் சென்னையெல்லாம் காலையில் பனிமூட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் பனிமூட்டம் இருக்கின்றது நீங்கள் யாரும் மழையே வராதுன்னு நினைத்திட வேண்டாம். மேலடுக்கு சுழற்சி அந்தமானுக்கு மேற்கே, ஸ்ரீலங்காவுக்கு வடக்கே, கன்னியாகுமரிக்கு கிழக்கே ஃபார்ம் ஆகியுள்ளது. அதனால் தென் தமிழகத்திலிருந்து வட தமிழகம் வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த சீசன் எப்போது வேணாலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகமான மழையும் பெய்யும். வட மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், திரும்ப அந்த அர்னாப்பூர் சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு சூழ்நிலை இப்போ கடலில் உருவாக்கி கொண்டிருக்கிறது. 3 சுழற்சி இந்திய பெருங்கடலே உள்ளது. ஒன்று வடக்கு புறத்துகளுடைய ஸ்ரீலங்கா பகுதியும், கிழக்கு புறத்தில் ஸ்ரீலங்கா பகுதியும், ஆஸ்திரேலியாவுக்கு வடக்கு பகுதியிலையும் 3 சுழற்சிகள் உள்ளது. இந்த 3 சுழற்சிகளும் எப்போ ஒன்று சேரப்போதோ, அல்லது ஒன்று சேரலாம் கூட, 2 ஒன்று சேர்ந்தால் கூட ஒரு மிகப்பெரிய சைக்ளோன் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த சைக்ளோன் 2-3 நாட்களில் அது ஒரு குறைந்த தாழ்வழுத்த மண்டலம், மேலடுக்கு சுழற்சி ஃபார்ம் என்றாலே அது குறைந்த தாழ்வழுத்த மண்டலமாக மாறுவதற்கு வாய்ப்புள்ளது. இப்போ இன்றைக்கி மேலடுக்கு சுழற்சி இருக்கின்ற என்றால் அது ஒரு நாளிலே, நாளை காலையிலேயே, நாளை மதியத்திற்குள்ளேயே குறைந்த தாழ்வழுத்த மண்டலமாக மாறும். அப்படி மாறும்போது அப்புறம் ஆழ்ந்த தாழ்வழுத்த மண்டலம் இது போல் 4 ஸ்டேஜ் ஆகி சைக்கிளாக வரும். இது அடுத்த கட்ட மழை பெறுவதற்கு ஒரு ஆரம்பமாக உள்ளது. யாரும் அலட்சியமாக இருந்திட வேண்டாம். தென் தமிழகம், வட தமிழகம், மத்திய தமிழகம் இந்த ஆண்டு 30 ஆண்டுகளுக்கு மேல் எந்த அளவுக்கு மழை பெய்ததோ, அதிகமாக பெய்ததோ, குறைவாக பெய்ததோ, அதை விட இந்த ஆண்டு மிக அதிக அளவில் மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இதுதான் என்னுடைய கணிப்பு முதல்ல இருந்து. இது எந்தவித மாற்றமும் வராது. எந்த பகுதி அதிக மழை பெறும், தண்ணியில் மிதக்கும் அப்படி என்று இப்போ எதுவும் சொல்ல முடியாது. எப்பயுமே நேச்சர் என்பது ப்ரெடிக்டட், அன்பிரெடிக்டட். எதை வேணாலும் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ தித்வா சைக்ளோன் எப்படி விளையாடி மழை கொடுத்ததோ, அதை விட அதிக அளவுக்கு வரகுன்ற ஃபார்ம் ஆகக்கூடிய அர்னாப்போ, அதுக்கு அடுத்த சைக்ளோனும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா டிசம்பர் 26, 2011 தானே சைக்ளோன் கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்தை தரமட்டமாக ஆச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுடன் நான் முடித்துக் கொள்கின்றேன். எனக்கு இன்னும் உங்களுடைய ஆதரவு தேவை. எனக்கு அதிக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை போடுங்க. பல வீடியோக்கள் போட்டிருக்கேன். ஓகே, நன்றி, வணக்கம்.